வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம். இதுவும் கேரளா ஸ்பெஷல் தான். இன்னமும் கேரளாவில் இதை அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. ஏன்னா கேரளாவில் தான் எனக்கு நிறைய நெருங்கின சொந்தங்கள் இருக்காங்க. இது என்னுடைய மகள், அதாவது எனக்கு அண்ணன் மருமக சொன்னது தான். நிறைய விஷயம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை போடுறதுக்கு. இப்போது பச்சரிசி மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நான் கொஞ்சமாக செய்கிறேன், 3 பேர் தானே நாங்கள், அதனால் கொஞ்சமாக நான் செஞ்சிட்ருக்கேன். அரைச்சி ஒரு கடாயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா அதில் தான் விஷயம் இருக்குது. இப்போ கேரளா ஸ்பெஷல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ எப்பயும் போல் நம்ம கொழுக்கட்டை செய்வோம். இது மாதிரி தான் எல்லாம் செய்வீங்க, தெரியாதது ஒன்றும் கிடையாது. இது கூட நம்ம என்ன கலக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல தேவையான அளவு உப்பு கலந்துக்கிறோம். சரிங்களா? உள்ளே வைக்கிற பூரணம் எப்பயும் நம்ம செய்கிற மாதிரி தான். அதில் நிறையா விஷயங்கள் கசகசா சேர்ப்பாங்க, எள்ளு சேர்ப்பாங்க, அது வேறு விஷயம். இது கூட நம்ம சேர்க்க போகிறது முக்கியமாக பலாப்பழம். இந்த பலாப்பழத்தில் இந்த கொட்டையை எடுத்துட்டு அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டியதுதான். ஏன்னா ஆல்ரெடி இது கிளீனாக தானே இருக்கும்ப்பா. 10 சொலை வாங்கிட்டு வந்திருந்தான். எல்லாத்தையும் போட்டு செஞ்சுருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். அப்பா ஒரு 3, தம்பி ஒரு 2 எடுத்து சாப்பிட்டாங்க. இருந்த வரைக்கும் நம்ம போட்டு செய்வோம் அப்படின்னு பார்த்தா அதுவே சூப்பராக இருந்துச்சு. அரைச்ச பலாப்பழக்கூளை மாவில் போட்டு கலக்கிட்டு அடுப்பில் வச்சு, அதாவது தோசை மாவு மாதிரி கலக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு கிண்டணும். முதல்ல கொஞ்சம் அடுப்பை ஏற்றி வச்சு கொதிக்க ஆரம்பித்த உடனே சிம்மு பண்ணிவிட்டு அடிப்பிடிக்காமல் கிண்டிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ அதை ஆற வச்சுருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய், உடச்சக்கல்ல, ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன். இது நல்லாவே அரைச்சிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கு. இது ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதில் நாட்டு சக்கரை, அதுலேயும் கரும்பு சக்கை இல்லாமல் பார்த்துக்கிறணும். கரும்பு சக்கையோடு போட்டுட்டு குழந்தைங்க சாப்பிட்டா கஷ்டமாயிரும். நான் முதல்ல அதை பார்த்துருவேன், கையில் தொட்டு பார்த்தா தெரியுமில்ல, பார்த்துட்டேன். நமக்கு எவ்வளவு இனிப்பு வேணுமோ, ஒவ்வொருத்தருக்கு நிறையா ஸ்வீட் பிடிக்கும், கொஞ்சம் சுகர் இருக்கிறவங்களுக்கு கம்மியாக போடணும். அதனால் அதை பார்த்து நம்ம போட்டுக்கிற வேண்டியதான். போட்டுட்டு அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சோம்னா கொஞ்சம் உருட்டி எடுக்கலாம். நம்ம எவ்வளோ பெரிய கொழுக்கட்டை செய்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பூரணத்தை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம், எத்தனை செய்ய போகிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மாவை கொஞ்சம் கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு அந்த ஆறின மாவை கையில் நம்ம நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தான் நம்ம கொழுக்கட்டை செய்யணும். எப்பயும் போல தான் அச்சில் செய்வாங்க, டிசைனாக செய்வாங்க. எப்படி செஞ்சாலும் வகுத்துக்குள்ளே போகிறது அந்த பூர்ணமும் அந்த மாவு தான். அந்த டிசைன் எதுக்கு அப்படின்னா, சின்ன குழந்தைங்க ஆல்ரெடி பார்த்த கொழுக்கட்டை அம்மா இதுவும் அம்மா வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு டிசைனாக கொடுக்கும்போது அந்த பார்வையில் அந்த பிள்ளைகளுக்கு ஈர்ப்புத்தன்மை சாப்பிடுவாங்க. அதுதான் விஷயம். இப்போ நான் கேரளாவில் இருந்ததுனால இந்த கொழுக்கட்டை சப்பட்டியாக செய்ய மாட்டேன். அதாவது அவரைக்காய் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, உருண்டையாக தான் செய்வோம். ஃபஸ்ட்டு பிள்ளையார் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உருண்டையாக தான் செய்வோம். இப்போ நான் 2 விதமாக செஞ்சு காட்டுறேன். இப்போ நான் அந்த கொழுக்கட்டைக்கு நம்ம எப்படி செய்வோமோ அதே மாதிரி மாவை வச்சு பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சிட்றேன்னா, வேகும்போது உள்ளே இருக்கிற அந்த சர்க்கரை அந்த சூட்டில் கரைஞ்சி கொழுக்கட்டைக்குள்ளே பரவிடும். அப்போ நம்மளுக்கு சாப்பிட நல்லாத்தான் இருக்கும். வைக்கும்போது நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம், அந்த சூடு பட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த நாட்டு சர்க்கரை, அந்த உடச்சக்கல்லை இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கரைஞ்சிரும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இதை 1 மாதத்துக்கு முன்னாடியே வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் நம்ம 2 வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 வாட்டி செஞ்ச சூப்பராக இருந்துச்சு. இந்த பலாப்பழமும் இந்த மாவும் சேரும்போது தனி ருசிதாப்பா, நல்லா இருக்குது. நம்ம சாதாவாக உப்பு போட்டு செய்கிற மாவுக்கும் இந்த பலாப்பழம் கலந்து செய்கிற மாவுக்கும் செம்ம டேஸ்ட்டுப்பா. புழுங்கரிசிலையும் இதை செய்யலாம்னு சொன்னாங்க. புழுங்கரிசி எப்பயும் போல் நம்ம ஆட்டிட்டு வதக்கிறது கொஞ்சம் கம்மியாக வதக்கிடலாம். அதாவது தண்ணி கம்மியாக ஊற்றி வதக்கிடலாம். ஏன்னா புழுங்கரிசி சாஃப்டாக இருக்கும். ஆனால் பச்சரிசியில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் நான் பச்சரிசியிலே செஞ்சேன். உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த ரைஸ் குக்கரில் தான் வைக்கிறேன். அதாவது ரைஸ் குக்கர் மேலே ஒரு தட்டு வைப்போம்ல, அதில் வைக்கிறேன். நாங்கள் 3 பேர் தானே, நான் அளவாக தான் செஞ்சேன். இந்த மாதிரி வச்சுட்டு மேலே மூடியை போட்டு மூடிட வேண்டியதுதான். ஆனால் தண்ணி கொதித்ததுக்கப்புறந்தே இந்த கொழுக்கட்டை நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை தூக்கி வைக்கணும். தண்ணி கொதிக்காததுக்கு முன்னாடி வச்சோம்னா
அது அவ்வளவாக நல்லா இல்லை, ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. இட்லி கூட பார்த்திங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டை வச்சாதான் அந்த இட்லி அப்படியே அந்த சூட்டில் மேல் பக்கமாக ஆவி வரும்போது அந்த மாவுடைய சாப்பிட்டு தன்மை கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெந்து பஞ்சு மாதிரி வர்றதுக்கும் இட்லி பொங்கி வர்றதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு இட்லி சுடுறவங்க சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நானும் இதில் கொழுக்கட்டையை வச்சு ஒரு 20 நிமிஷம் வேக விட்டுட்டேன். முதல்ல ஆவி வந்ததுக்கப்புறம் வச்செல்லாம், அதுக்கப்புறம் சிம்மு பண்ணிட்டேன் அடுப்பை. 20 நிமிஷம் கழித்து நல்லா அந்த சூடு போனதுக்கப்புறம் தொட்டு பார்த்தேன். செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு ஒரு சந்தேகம், மிச்சமாயிட்டா நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நைட்டில் செஞ்சதுனால ஒரு 4 கொழுக்கட்டையை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் சாப்பிட்டோம். எப்போ நம்ம அடுப்புலேருந்து இறக்கணுமோ அதே சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.